நீங்க கோவப்பட்டாலும் குண்டூர் பொடி இட்லி ரொம்ப ரஷ் ஆயிட்டா இது இல்லாம எக்ஸ்ட்ரா வேற என்ன அம்சமாக இருக்குது. செம்ம ஃபுல்லாகி வெடிக்க போகுது. தி பெஸ்ட். உங்களுடைய கவலையை போக்கி குஷ்பு இட்லி இல்லை, ஃப்ளஃபி. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவலம் ஜங்ஷன்ல இருக்கிற கந்தவிலாஸ். இது பியூர் வெஜிடேரியன். இந்த சைடா ஒரு 1 year பிஃபோர் நாங்க வந்து ஒரு ஒர்க் வரும்போது லஞ்ச் இங்க தான் நாங்க சாப்பிட்டோம். ஐயோ செம்ம டேஸ்டா இருந்தது. அதுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசை. அது எங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. ஸோ நாங்க காலையில கிளம்பிட்டோம். கிளம்பி மார்னிங் இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோவலம் ஜங்ஷனில் இருக்கிற கந்தவிலாஸ். இன்னொரு பிரான்ச் வந்து கேளம்பாக்கம்ல இருக்குன்னு சொன்னாங்க. லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு தான் வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் 1 year பிஃபோர் சாப்பிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னா டெய்லியும் ஒரு ஸ்பெஷல் போல். ஸோ அதை அவங்க வந்து அவங்களோட நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. குண்டூர் பொடி இட்லி, சாம்பார் இட்லி, கீ மினி இட்லி, செட் இட்லி வடக்கறி, செட் தோசை வடக்கறி, காரப்பூண்டு தோசை, கறி லீஃப் தோசை, மல்லி பொடி தோசை, சாம்பார் வடை, சீஸ் மசால் தோசை, மைசூர் மசால் தோசை. உண்மையாகவே வந்து நிறையா வந்து மெனூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரப்பூண்டு தோசை, அப்புறம் மைசூர் மசால் தோசை. மைசூர் போய் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம இங்கேயே மைசூர் மசால் தோசை சாப்பிட்லாம். அந்த ரெட் சாஸ் மாதிரி அந்த சட்னி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மைசூர் மசால் தோசைக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறேன். வேறு என்ன இருக்குது அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம். கணேஷ், ஐ எம் ரெஸ்டாரண்ட் மேனேஜர். இது கந்தன்விலாஸ் கோவலம் பைபாஸ் ரோடில் இருக்குது. 2 வருஷம் ஆகுது இது ஓப்பன் பண்ணி. இன்னொரு பிரான்ச் வந்து அங்கே கேளம்பாக்கத்தில் இருக்குது. இஸ் பியூர் வெஜிடேரியன். சுவையாகவும் இருக்கும். கீழே பண்ணுறது எல்லா ஆர்டரும். அஜினோமோட்டோ கிடையாது இந்த ஹோட்டலில். we are not mixing அஜினோமோட்டோ. காலையில் 7லேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7 to 10:30 அண்ட் லஞ்ச் 12 to 4 அண்ட் ஸ்நாக்ஸ் 4 to 6 to 10:30 is the dinner. Everything available. பரோட்டா, சப்பாத்தி அண்ட் தோசாஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தந்தூர் ஐட்டம். மோஸ்ட்லி இங்கே வந்து கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ் வராங்க. நார்த் இந்தியன் இந்த தர்கா இருக்கிறதுனால முஸ்லீம் எல்லா ஃபேமிலி தே ஆர் லைக்கிங் ஒன்லி பியூர் வெஜ். அதனால் இங்கே நிறைய கூட்டம் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வி ஹேவ் ஒன் மோர் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ஒன்லி சாட்டர்டே சண்டேனா பிஸியாக இருக்கும்போது மேலே வி ஆர் ஓப்பனிங் அட் சேம் டைம். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து எல்லா மக்களும் வராங்க. அதில் யார் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாம் பொதுவாக வராங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி things, provisions, everything. And in plate la வைக்கும்போது கூட banana leaf போட்டு தான் வைப்போம். We are giving all the first quality things we are using. We are making on the spot fresh juices and dosas and all on the spot. We are not mixing anything with the pure rice, பியூர் ஃப்ளார், எவ்ரிதிங். இது நீங்கள் காஸ்ட் வைஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே இது வரைக்கும் எந்த கெஸ்ட்டும் காஸ்ட் அதிகமானு சொன்னது கிடையாது. வி காட் த குட் கூகுள் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வி ஆர் த குட் சர்வீஸ், பொலைட் சர்வீஸ் அண்ட் வெல்கமிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் சென்டிங் இஸ் எவ்ரிதிங் இஸ் நைஸ்லி வி ஆர் மேக். நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கோபப்பட்டு வந்தால் கூட நாங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் கவனிப்போம். நீங்கள் கோபப்பட்டாலும் நாங்கள் உங்களை அனுசரித்து உங்களுடைய கவலையை போக்கி இங்கே நல்லா சாப்பிட்டு மனமாற பார்த்து போகணும். நன்றி, வணக்கம். அவுட்டோர் கேட்டரிங் பண்ணுறோம். வி ஹேவ் எ பார்சல், அவுட்டோர் டெலிவரி எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் பார்சல் இதுவை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பனானா லீவ் சர்வீஸ், கல்யாணம் இது போல் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போவோம். வி ஹேவ் எ பார்சல் டி கேரியர் சர்வீசஸ். எங்கள் ஹோட்டலில் எல்லாமே ஃப்ரெஷ் தான். வி ஆர் ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்,
எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வர வயசானவர்கள் தாராளமாக சாப்பிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி குட் குவாலிட்டி. ஹேவ் எ நைஸ் டே. காலையில் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமா, அதனால் வந்தவொன்னே முதல்ல நான் காஃபி தாங்க ஆர்டர் பண்ணேன். எல்லாருமே காப்பர் இதில் தான் டபரா காஃபி கொடுத்துருக்காங்க, சூப்பரில். அந்த ஃபில்டர் காஃபியோட மனம் சுட சுட காஃபியை குடிச்சிட்டா அந்த காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே எரேஸ் ஆகிடும் மைண்ட்லேருந்து. 8 o'clock மேலே ரஷ் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம். சரி, ஏர்லியாக வந்து நம்ம வந்து ரஷ் வரத்துக்கு முன்னாடி எடுத்துடலாம், மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கல்ல எடுக்கும் போது, அதனால தான் எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் அவங்க வந்து கிச்சன் ஆக்சுவலி மெயின் கிச்சன் வந்து வேறு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பொரிக்கிறது சுடுறது அதெல்லாம் மட்டும்தான் இங்கே. ஸோ கிரேவிஸ்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி, வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. எனக்கு தலைவலி வந்துருச்சு. நான் காஃபி குடிக்க போகிறேன். காஃபி பிரியைங்க, நான் வெறியைன்னு சொல்லணும், பிரியைன்றதை விட காஃபி காஃபி காஃபி. ரொம்ப ரஷ் ஆகிட்டா சவுண்டு நம்மளுக்கு நான் பேசுகிறது கேட்காது. இப்போ ரஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் மெனு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துட்டோம். நான் இதில் இருக்கிற மெனு தான் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறது? இதுதான் ஸ்பெஷல். ஓகே, சரி, நம்ம கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ரஷ்ஷு பயங்கரமாக ஆகிடுச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரத்துக்குள்ளே இன்னும் பயங்கரமாக ரஷ் ஆகிடும் போல். சீட் ஃபுல்லே ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் மேல் ஃப்ளோருக்கும் போயிடுவாங்க போல் ரஷ்ஷு. அவ்வளோ ரஷ்ஷு வந்துகிட்டே இருக்குங்க. கீ தோசை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கீ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நான் இதை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணவே இல்லை. நிறையா பேருக்கு அந்த கீ தோசை கோபுரம் மாதிரி வந்துதா பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. சரி, எனக்கு அதுவும் ஆர்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஆர்டர் பண்ணிட்டேன். குட்டி தோசை வேறு இதில் நடுவில் கிறிஸ்பி தோசை. இது என்ன பண்ணணும், நம்ம அப்படியே மடக்கிடணும். இதை பாருங்க, அவ்வளோதான். மடக்கி இப்படி வச்சுட்டா சாப்பிட்றலாம். என்னது இது? கார பூண்டு தோசை. கார பூண்டு தோசைங்க. உள்ளே ஃபுல்லாக அந்த மசாலா, பூண்டு மசாலா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். கீ தோசை சாப்பிடும் போது எதுவுமே சொல்லக்கூடாது, ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக சாப்பிட்ணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். நான் சாப்பிட்டு சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கீ தோசை மனத்துக்கு கீக்கு. சாம்பார் இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. காரம் சட்னிங்கள்லாம் அவ்வளோ உரப்பாக இருக்குது. சட்னிலாம் புதினா சட்னிங்க. அது தக்காளி சட்னி, கார சட்னின்னு சொல்லுவோம்ல, அது தேங்காய் சட்னி, சாம்பார் 2 இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கார பூண்டு தோசை. கார பூண்டு தோசை பொடி உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா? ஆஹா, பாருங்க பொடியை பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக பொடி இல்லைங்க, அந்த பூண்டு தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க காரமாக. அதில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசையில் இட்ஸ் வெரி ஸ்வீட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேசரி சாப்பிட்ருவோம் முதல்ல. பைனாப்பிள் கேசரி. தொக்கில் சட்னிங்க அதே தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி ஒன்று இருக்குது, கொத்தமல்லி சட்னின்னு நினைக்கிறேன். அம்சமாக இருக்குது ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர். கார சட்னி வேறையா கடவுளே. என் வயிறு செம்ம ஃபுல்லாகி வெடிக்க போகுது. காரமாக இருக்குங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த பூண்டு, காரப்பூண்டு வந்து தொக்கு வந்து செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அந்த பூண்டோட ஃப்ளேவர் ஐயோ. சாம்பார் வந்து நான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. திக்கு கன்சிஸ்டன்சி. எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சாம்பார் வந்து திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாதுல்ல. செம்ம திக்கு. இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார். இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அடுத்த மெனு வந்துருச்சு. கீ பொடி தோசை. பார்த்தீங்கன்னா கீ ஃபுல்லாக பொடி தான். இந்த இட்லி பொடியில் அதுதான் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், வா எவ்வளோ பெரிய தோசைங்க. அப்பா ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் போலியே, வயிறு ஃபுல்லாகிடும். ஆமாம், நெய்யோட அந்த அரோமா அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. பொடி தோசை, கீ பொடி தோசையோட சட்னி. பொடி நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் தோசை வடைக்கறிங்க. செட் இட்லி வடைக்கறியும் வச்சுருக்காங்க. நான் செட் தோசை வடைக்கறி கேட்டேன். செட் தோசையில் வந்து நல்லா
கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே இருக்குங்க உள்ள. நம்ம ஊத்தப்பம் மாதிரி இருக்குங்க. செட் தோசை, வடகரி. செம்மல்ல வடகரி பாருங்களேன். வடகரி பார்த்தீங்களா? செம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள் வடகரி. வா எப்படி இருக்கு? சீரகம்லாம் போட்டிருக்காங்க போல். அந்த செட் தோசையில் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது, பயங்கர ஃப்ளேவராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. வடகரி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டான வடகரி கன்சிஸ்டன்சியில் இருப்பாங்க. வடகரி எப்போ குழக்குழன்னு திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாகவும் அந்த அந்த வடையோட அந்த கறியும் அந்த இதோடு அப்படியே அங்கங்கே இருக்கணும். செட் தோசை அட்டகாசம். உளுத்தம்பருப்புலாம் வறுத்து கொட்டியிருக்காங்க போல். அது எல்லாத்தையும் தாளித்து அந்த மாவில் கலந்து அப்படியே செட் தோசையாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேங்காய் சட்னி. வாவ், தி பெஸ்ட். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் பெஸ்ட்டு அப்படின்வாங்கள்ல, கம்பல்சரி வந்தால் இது சாப்பிடாமல் இங்கேருந்து நவரவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு இது வந்து இந்த கார பூண்டு தோசை, செட் தோசைங்க. யம்மி, செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அப்படியே குண்டூர் பொடி இட்லி தான் கேட்டிருந்தேன். அவங்க கீ பொடி இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீ பொடி இட்லி இட்லி என்னங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இட்லி செம்ம சாஃப்டாக இருக்குது. குஷ்பு இட்லி இல்லை, ஃப்ளஃபி. இது பாருங்க எவ்வளோ சாஃப்ட் பாருங்க. கீ வேறு மேலே அவ்வளோ கீயை ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட்டுக்கு 3 இட்லி கொடுக்குறாங்க. சூப்பர்ல. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக், கார்த்திக் ஸ்வீட் சேனல். பாய்.